வெல்கம் பேக் டிசைனர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். இது டிசைன் யோசி, நான் மாரியப்பன். ஸோ இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டீங்கிற ஐக்கன் மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணுறது மூலியமாவோ அல்லது கீபோர்டில் நீங்கள் டீயை ப்ரெஸ் பண்ணாலோ உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் வந்துடும். ஸோ ஃப்ரேமுக்குள்ளே நான் கிளிக் பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு. ஸோ இது வந்து டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ரொபோட்டோக்கே வந்துடுறேன். அதே மாதிரி மற்ற ஸ்டைலிங்ஸும் இருக்குது, மீடியம், போல்டு அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ லெட்டர் ஸ்பேசிங், அப்புறம் லைன் ஹைட், மற்ற எல்லா இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மற்ற எல்லா டூலில் இருக்கிற ஒரு வேர்ட்லேயோ பிபிடியில் இருக்கிற எல்லாமே இதில் இருக்குது. அலைன்மெண்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அலைன்மெண்ட் உங்களுக்கு தெரிலனா இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஹரிசாண்டலாக நம்ம இந்த அலைன்மெண்ட் பார்த்தோம். வெர்டிக்கலாகவும் இந்த அலைன்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டாப்பில் இருக்கணுமா, சென்டரில் இருக்கணுமா, பாட்டமில் இருக்கணுமா அப்படிங்கிறது இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் டாப் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த 3 ஆப்ஷன் தான் ஃபிக்மாக்குனே உள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணுறதுனால ஸோ இந்த 3 தான் வந்து ஃபிக்மாக்குனே உள்ளது. இதில் என்ன செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ், அதாவது விட்த்தும் சரி ஹைட்டும் சரி இந்த ரெசல்யூஷனுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் எதாவது டைப் பண்ணும்போது கூட ஸோ நான் இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஹைட்டும் இந்த விட்த்தும் ஃபிக்ஸாக இருக்கிறதுனால இந்த விட்த்தை தாண்டி டெக்ஸ்ட் வந்து போகாது. இதுக்கு அடுத்த லைனுக்கு தன்னாலே கீழே வந்துடும். ஸோ விட்த்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பட் டைப் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹைட்டு போகும் தெரியாது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதாவது இங்கேருந்து இது வெளியே எக்ஸீட் ஆகுது அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. விட்த்து ஃபிக்ஸடு தான், பட் ஹைட் வந்து ஆட்டோ ஹைட். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டைப் பண்ணும்போது பாருங்கள், நான் என்டர்லாம் ப்ரெஸ் பண்ணவே இல்லை, சும்மா ஹலோ ஹலோன்னு டைப் பண்ணிட்டே இருக்கேன். இது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு போயிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஹைட் அண்ட் விட்த் வந்து எனக்கு செட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து நான் என்ன விட்த் டைப் பண்ணுறனோ அது ஒரே லைனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3வது ஆப்ஷன் ஆட்டோ விட்த். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த கிளாரிட்டிக்காக நான் இந்த ஃப்ரேம்லேருந்து வெளியே எடுக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டை. ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்ன டைப் பண்ணாலும் சரி இது விட்த்து மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு ஹைட் வராது. ஒருவேளை நீங்கள் என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ வரும். ஸோ இந்த 3 தான் வந்து டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிக்மாவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது டிசைன் யோசி, நான் மாரியப்பன். தேங்க்யூ.